நேர்கள் எல்லாருக்கும் உளம் கனிந்த மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி டெய்லியும் ஒரு மேஜிக் ஷோ அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம லோக்கல்லே இருக்கக்கூடிய டேலண்ட்டை நம்ம வெளிப்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்போது நம்ம நண்பர் ஜிசி மோகன் அப்படின்றவர் ராதாகிருஷ்ணன் மெயின் ரோட்டில் இருக்கார். அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவர் ஹீ இஸ் ரியலி ஹாப்பி டு கிவ் அ ப்ரெசன்டேஷன் ஆன் திஸ் மேஜிக் ஷோ. ஸோ இந்த மேஜிக் ஷோ குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் நோட்டீஸில் அவர் அக்செப்ட் பண்ணி வந்தாருக்கு. அவருக்கு எங்களோட ஸ்பெஷல் தேங்க்ஸும் சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். Hello, good afternoon to everybody. I am GC Mohan. I am running 73 years. நான் ஹாபியாக இந்த மேஜிக்கை 1981 கற்றுட்டேன். அதுக்கப்புறம் நான் நிறையா டிவி சேனல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். புதிகை, கலைஞர், சன் டிவி, விஜய் டிவி, ஆதித்யா, ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ், மக்கள் டிவி எல்லா சேனல்லையும் நான் நிறையா மேஜிக் ஷோஸ் பண்ணிருக்கேன். இது வரலும் மோர் தென் 2000 ஷோஸ் நான் பண்ணிருக்கேன். மஞ்சள் நீராட்டு விழா, கெட் டுகெதர், வெட்டிங் ரிசப்ஷன்ஸ், ஆர்ஃபனேஜஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லா இடத்துலையும் நான் பண்ணிருக்கேன்னா. நான் கற்றுண்ட ட்ரிக்ஸில் ஒரு சில ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சுண்ணாம்பையும் மஞ்சளும் கலந்தானாக்கா என்ன கலர் வரும்? சுண்ணாம்பு ஒயிட் கலர், மஞ்சள் எல்லோ கலர், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணானாக்கா யூ வில் கெட் ரெட். அதே மாதிரி இப்போ என் கையில் 4 கலர் ரிப்பன் இருக்குது. ரெட்டு, எல்லோ, ப்ளூ, க்ரீனு. இது மிக்ஸ் பண்ணானாக்கா என்ன கலர் வரும்? என்ன கலர் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது? மேஜிக் வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஒரு கிராண்ட் இல்லூஷன். யாராவது ஒரு வாலண்டியர் வாங்க. திஸ் இஸ் நோன் ஆஸ் அ ஹேண்ட் சாப்பர். கையை விட்டோம். ஒரு பிளேடோட அட்டாச்மெண்ட் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த பிளேடு இஸ் மூவிங் அப் அண்ட் டவுன். பிளேடு மேலே கீழே போகிறது. நான் சின்ன கேரட்டை வைக்கிறேன், சின்ன ஹோல் வைக்கிறேன். இட் வில் கட். சிமிலர்லி இதில் வைக்கிறேன். இட் வில் கட். பிளேடு கட் ஆகிடும். பிளேடு நாட் ஸோ ஷார்ப், பட் இட் வில் கட் த வெஜிடபிள்ஸ். ஒரு ஸ்மால் ஹேண்டில், ஒரு நைஃப் அட்டாச் பண்ணுறீங்க. நீங்கள் தொட்டு பாருங்கள் மேடம். நாட் ஸோ ஷார்ப், பட் இட் வில் கட். இஃப் யூ apply the force, it will cut the vegetables. Large cutout for பெரிய cutout for inserting the hand, and a small cutout for inserting the vegetables. This is the construction of the apparatus. பிளேடு மேலே கீழே போயிட்டு வருது. இப்போது நீங்கள் இந்த கேரட்டை இன்சர்ட் பண்ணிட்டு கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு அடிங்க. எஸ். அதே மாதிரி இந்த சென்டரில் அடிங்க. இந்த பீஸ். எஸ். உங்கள் பேர் என்ன? பத்மா. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. த apparatus is 100% ஒர்க்கிங் கண்டிஷன். கரெக்டாக? நான் இப்போ என்ன பண்ணுறேன் மேடம், இந்த ஹேண்டில் மேலே தூக்குறேன். நீங்கள் கையை இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். நான் தைரியமாக கேரட்டை, காஸ்ட்லி கேரட்டை நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் எப்படி வந்துடுங்க.
நான் இப்போ வந்து ஹேண்டில் மேலே தூக்குறேன். நீங்கள் வந்து கையை இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி கையை இன்சர்ட் பண்ணி நான் ஹேண்டில் மேலே தூக்குறேன். ஒரு சைடு அப்படி வச்சுங்க. அவ்வளோ வச்சுங்க. அடிச்சிடலாமா? சரிங்களா? எவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்கும் பாருங்கள். அடிச்சிடலாமா? 1 2 அவுட். கோல்டாக கொடுக்கலாம். கோல்டுக்கு பதிலாக இல்லை கிரானைட் கொடுக்கலாம். கோல்டு This is known as the hand chopper illusion. This is my own creation. This is known as a necklace cutting. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் இருக்குது. ஒரு மாலை தொடுத்து வச்சுருக்கேன். 3 செட்டு பீட்ஸு. ஒரு பிளாக் அண்ட் பிங்க் கலர், ப்ளூ அண்டு க்ரீன் அண்டு ஒயிட் அண்டு பிங்க்கு. 2 ஒவ்வொரு செட்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஆர்ட் கலர் பீடு இருக்குது. இங்கே வந்து சந்தான கலர், இங்கே வந்து எல்லோ கலர் மணி தோற்று வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு பீட்ஸ் எல்லாம் தான் ஐம் கோயிங் டு செப்பரேட். யாராவது வந்து இந்த த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. த்ரெட்டை கட் பண்ணியாச்சு. நான் இப்போ பீட்ஸு எல்லாத்தையும் த்ரெட்டை எடுத்துட்டேன். பீட்ஸ் எல்லாம் செப்பரேட்டட். சந்தன கலர் பீட், எல்லோ கலர் பீட் செப்பரேட் எடுத்தாச்சு. இந்த த்ரெட்டை 2ஆக மடிக்கிறேன், 4ஆக மடிக்கிறேன், 8ஆக மடித்து இதை கட் பண்ணுறேன். பதினஞ்சு 16 பீஸ் ஆகி போயிடுச்சு. ஒரு செயின், 2 செயின், splitting into 3. This is my own creation. Next, this is my signature effect, suicide effect, எப்படினாலும் சொல்லலாம். இதை வந்து நிறையா டிவி ப்ரோக்ராம் நிறையா பண்ணிருக்கேன். இந்த ரோப் வந்து நீங்கள் யாராவது செக் பண்ணிட்டு கொடுங்க. எப்படி செக்அப் த ரோப், நல்லா இழுத்துப்பாரு. Yes. Now I will clearly explain to you. A strong woolen rope. இப்படி பிடிச்சானாக்கா ஸ்ட்ராங். திஸ் இஸ் நாட் அஸ் டபுள் ஸ்ட்ராங். 2 வாட்டி 4 டைம்ஸ் ஸ்ட்ராங். இப்படி போட்டாச்சுன்னா 8 டைம்ஸ் ஸ்ட்ராங். சிங்கிள் ஸ்ட்ராங். இதில் டவுட் எதாவது இருக்கா? நோ டவுட். எவ்ரிதிங் இஸ் கிளியர். கிளியரா? இது வந்து டபுள் ஸ்ட்ராங். இப்போ நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட்டு டபுள் ஸ்ட்ராங்.
இந்த டபுள் ஸ்டார் வந்து கழுத்தில் நான் அப்படியே மாலையாக மாட்டிக்கிறேன். இழுத்தானா என்ன ஆகும்? கழுத்து ஸ்குவீஸ் ஆகிடும், நாக்கு வெளியில் வந்துடும், டிபெண்டிங் அப்போ அந்த ஃபோர்ஸு கண்ணு வெளியில் வந்துடும். இழுத்துடலாமா? ஏக் தோ அவுட் திங். நெக்ஸ்ட் ஒன் ரோப் இல்லூஷன், மாயத்தோற்றம். ரோப்பின் கயற்றின் மாயத்தோற்றம். என் கையில் 3 ரோப் இருக்குது. சே லாங் ரோப், a small one and a medium one. Long rope, small rope, long rope. ஸ்மால் ரோப்பை இங்கே தூக்கி வைக்கணும். மீடியம் ரோப்பை டாப்பில் வந்து 3 ரோப்பும், ஆல் த ரோப்ஸ் ஆர் ஈக்குவல், பட் ஹியர் ஸ்மால், மீடியம் அண்ட் லாங். திஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம். Am I correct? Yes. Yes. Now I am going to make it as uniform. One rope, 2 rope and 3 rope. Now I am having 2 equal ropes. The end is here, the middle is here. I cut the rope. Now I am going to join this small piece. Carefully watch, don't blink your eyes. Pieces here, join. Now you carefully watch. I am having 3 equal ropes. 1 rope, 2 rope and 3 rope. இப்போ என் கையில் எவ்வளோ ரோப் இருக்குது? 3 equal ropes. கரெக்டா? ஷூரா? இவங்க சொன்னாங்க no appeal. Anyhow, let us check up. A medium size, a long one and a small one. This is known as a rope illusion. என் கையில் ஒரு கவர் இருக்குது. நீ யாராவது வேணால் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கொடுங்க. I will show you clearly. ஒரு black cardboard, one plain empty envelope. I am inserting this cardboard. Before your eyes, I am going to insert
the cover, the frame. உங்களுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணேன். இந்த கவரில் என்ன போட்டேன்? பிளாக். Now let us check up. It is changed into a beautiful scenery. This is known as instant change. And I want 2 volunteers please. யாரா இப்போ 2 பெரியவங்க வாங்க. ஒருத்தர் எப்படி நில்லுங்க. ஒருத்தர். திஸ் இஸ் நோன் அஸ் ஹேண்ட் கஃப், கை விலங்கு. இதில் ஏதாவது பிரேக்கு கேப்பு உடஞ்சி விரிசல் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணி பார்த்துருங்க. கரெக்டாக இருக்கா? ரைட். இது நீங்கள் ஒரு பூட்டு சாய் வச்சுங்க. நீங்கள் ஒரு பூட்டு சாய் வச்சுங்க. இது வந்து லிங்க்குன்னு நாங்கள் சொல்லுவோம். இது 1 2 3 1 2 3 3 வச்சுட்டு என் கையை லாக் பண்ணிவிடுங்க. பூட்டை வச்சு லாக் பண்ணுங்க. இது 3ஆவது லிங்க்கு, இதில் 3ஆவது லிங்க்கு. ப்ரெஸ் பண்ணிட்டு சாவி எடுத்துங்க. ஸ்ட்ராங்காக இருக்கா? கையை வெளியில் எடுக்க முடியுமா பாருங்கள். அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு லிங்க்கு, செகண்டு, தேர்டு. இது தேர்டு போட்டு கையை லாக் பண்ணுங்க. நல்லா எடுத்து பண்ண நம்ம கையை வெளியில் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கா? ஏன்னா நீங்கள் வந்து போட்டோ வச்சு லாக் பண்ணியாச்சு. சாவி வந்து உங்கள்கிட்ட இருக்குது. இதில் எதாவது பாசிபிலிட்டிஸாக இருக்கா? கையை எடுக்க முடியுமா? முடியாது. நான் போட்டோ திறந்தால் தான் கையை எடுக்க முடியும். இந்த டவலை உதறிட்டு எல்லாருக்கும் காமிங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக். எஸ். அது ஹரிசாண்டலாக என் கை மேலே போடுங்க. இதான் இப்படி காமிச்சிட்டு ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் போடுங்க. தேர் இஸ் நத்திங் இந்த டவல். நீங்கள் போடுங்க மேடம், போடுங்க. நீங்கள் சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது, பத்திரமா நீங்கள் வச்சுங்க. சரிங்களா? நான் கையை எடுக்கலை. கையை இதை லாக் பண்ணி சாவி உங்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் ஐ எம் கன்ஃபார்மிங் இட்டு. சரி, ஆமாம். கை எடுக்கலை. அவங்க எடுத்தேன்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ கை வெளில வந்தது எப்படி? வித்தவுட் லாக்கு. அது எப்படின்னு தெரில. சரி, நீங்கள் போடுங்க மேடம். நீங்கள் காமிங்க. லாக்கில் இருக்குது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிமூவ். எடுத்துட்டேன். பட் சாவி உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? நான் எடுத்தேனாக்கா லாக் ஆக முடியாது. கை எடுத்தேனாக்கா அது என்னோடய நம்பிக்கை. நான் தும்பிக்கையான வேண்டிக்கிறேன். என்னோடய நம்பிக்கை தான் காரணம். ஆனால் போட்டிருக்கு. எனக்கு நம்பிக்கையான் தும்பிக்கையான ஹெல்ப் பண்ணுறாரு. This is known as a handcuff escape.
நீங்கள் எடுத்த மாதிரி எடுத்துருக்கலாமே, எதுக்கு திறக்க சொன்னேன்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் வீக். இந்த எஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு பெரியவங்க வாங்க. சின்ன குழந்தைங்க இப்போ இப்படி நில்லுங்க. இப்போ 2 பேர் குழந்தைங்க பெரியவங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேரில் வந்து யாருக்கு தெம்பு, ஸ்டாமினா, பவர், ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி? பெரியவங்களுக்கு. ஃபார் a grown up person having more stamina, தெம்பு, பவர், சக்தி எல்லாமே ஜாஸ்தி. குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கம்மி, லெஸ்ஸு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதில் டவுட்டு தான் இருக்கா? நான் வந்து மேஜிக்கில் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்னாக்கா, குழந்தைக்கு வந்து தெம்பு, பவர், ஸ்டாமினா ஜாஸ்தி, பெரியவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, 0 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமா? இந்த ரோப்பை செக் பண்ணிவிடு. இதில் ரோப்பில் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நான் ரோப்பான்னு கம்ப்ளீட்டாக பார்த்துடு, செக் பண்ணிவிடு, தரவாக செக் பண்ணிவிடு. ரைட். அது நீ இந்த ரோப்பை செக் பண்ணிவிடுமா, ஸ்ட்ராங்காக இருக்கா? ரைட். அதே மாதிரி இந்த ரிங்கையும் செக் பண்ணிவிடு. ஏதாவது உடஞ்சிருக்கா, பிரேக் இருக்கா, வளையக்கூடியதா, ஏதாவது ஸ்ட்ராங்காக இருக்கா? ரைட். இப்போ ஜென்ரல் ஸ்பீக்கிங் நம்ம வந்து வலது கையில் ஸ்ட்ரென்த்து, பவர், ஸ்டாமினா ஜாஸ்தி. இடது கை கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பிட் லெஸ் ஆர் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் இடது கைக்கு when கம்பேர் டு ரைட் ஹேண்டு. நான் என்ன பண்ணுறேன், இந்த ரோப் எடுத்துகிட்டு நான் வலது கையும் இடது கையும் நான் லாக் பண்ணிக்க போகிறேன். இந்த லாக்கிங் ஸ்டைலுக்கு பேர் ஹாரி ஹுடினிஸ் செல்ஃப் டையிங் நாட். எனக்கு நானே நான் லாக் பண்ணிக்க போகிறேன். லெங்க்தி ரோப். நான் இப்போ வலது கையை வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். வலது கையை லாக் பண்ணிட்டாச்சு. இப்போ இடது கை. வலது கை இடது கை நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிங்கை எடுத்து இந்த ரோப்பில் வந்து லாக் பண்ண போகிறேன். இப்போது நான் வந்து இடது கையாட்டி பிடிச்சிக்கிறேன் இந்த ரோப்பை. நீ வலது கையாட்டி இந்த ரிங்கை பிடிச்சி இழு மேக்ஸிமம். யூ ஹவ் அப்ளைட் மேக்ஸிமம் எஃபர்ட். டவுட் எதாவது இருக்கா? வலது கை மட்டும்தான். ரைட். வலது கையாட்டி மேடம் இழுத்திருக்காங்க. நீ வந்து இடது கையாட்டி இந்த ரிங்கை பிடிச்சிக்கோ. நான் வலது கையாட்டி பிடிச்சிக்கலாம், அவ்வளோதான். இடது கை. She is having more power. Thank you very much. Next one is award-winning rope act by Francis Tabare. இது வந்து ரொம்ப லெங்க்தி ரோப் ஆக்ட். இதில் வந்து I will show you only the highlights only, not all the full effects. only the highlight மட்டும் நான் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், என் கையில் வந்து ஒரு பெரிய பண்டில் ரோப் இருக்குது. இந்த ரோப்பு வந்து 11 feet லாங், 11 அடி நீளம். ஃப்ளோரசன்ட் ரோப், 11 அடி நீளம். இந்த ரோப்பை வந்து
ஜஸ்ட்டு இங்கே 2 எண்டு இருக்குது. இது வந்து மிடில் ஆர் சென்டர் ஆர் த லூப். ஒரு ரோப்புனாக்கா 2 எண்டு. 2 ரோப்பு இருந்தானாக்கா 3 ரோப்பு இருந்தானாக்கா 4 ரோப்பு இருந்தானாக்கா 8. ஃபைன். இப்போ எங்கிட்ட 1.5 ரோப்பு இருந்தானாக்கா எவ்வளோ உண்டு? ரோப் அண்ட் ஆஃப் 1.5 ரோப்பு. ஒரு ரோப்புக்கு 2 கரெக்டாக சொல்லிட்டாங்க. 3 எண்டுன்னு. Now let us check out. Rope is having 3 ends. एक दो और 3. This is not possible. Rope with 4 ends. 1 2 3 4. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த 2 எண்டை ரைட் ஹேண்ட் சைடில் வைக்கிறேன், இந்த 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கிறேன். மேலே 4 எண்டு இருக்குது. இங்கே வந்து மிடில் ஆர் சென்டர் ஆஃப் த லூப். மேலே நான் 2 எண்டு 4 எண்டு இருக்கிறது போல் மேலே 2 எண்டு கீழே 2 எண்டு இருந்தாலும் இட் வில் லுக் சம்வாட் பெட்டர். டு யூ அக்ரி வித் மீ? Yes. So I'll bring the 2 ends to the bottom. Here 2 ends and here 2 ends. I am having 2 equal ropes. I am tying a knot and making it as a loop, small loop. ஒரு லூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கேன். இன்னொரு எண்டில் ஒரு நாட் ஒன்று போட்டு ஒரு பெரிய லூப்பு ஒரு சின்ன லூப்பு. மொத்தம் எவ்வளோ லூப் இருக்குது? 2 லூப்பு. ஒரு பெரிய லூப்பு ஒரு சின்ன லூப்பு. ஒன் லூப் இஸ் டிசால்வ்டு. 2 லூப் போட்டிருந்தேன், ஒன்று வந்து டிசால்வ் ஆகிப்போச்சு. எல்லாம் lengthy rope again. Knot. It will roll down and I'm going to catch it. It's vanished. நாட் எங்கே போச்சு? நாட்டு கீழே தான் விழுந்தது. It must be in this hall only. Now let us check up. This one is the minus end, this one is the plus end. The knot is here. A lengthy rope. The 2 ends are here. This is known as the center or the middle or the loop. I am simply squeezing it. The end travels. The lengthy rope again.
Now you carefully watch the lengthy rope. Now I am going to cut this rope once again. A lengthy rope, left and right. Here I am going to fold 1, 2, 3, 4, 5 and 6. I am going to make a knot. See? I have made a knot here. This is the right hand side end. I am going to cut the left hand side end. The end is hanging. This is the right hand side. I am going to cut the left hand side. I cut the rope. 1, 2, 3, 4, 5 and 6. Endless loop. இப்போ இதில் நடுவில் நாட்டு போட முடியாது. நாட்டு போடணுன்னாக்கா ஏதாவது ஒரு எண்டு ஓப்பனாக இருந்தால் தான் நாட்டு போட முடியும். This rope is here. I am going to join this small bit. It is hanging. A length rope again. Now I am going to cut this rope with my fingers. एक दो और तीन. 2 equal rope. One is a long piece and the other one is a short piece. Now I am going to join this rope by means of rope surgery. See? It is melting and joining. It's done. ஒரு பிளாக் இருக்கு, ஒரு ரோப் இருக்கு. ரோப்புக்குள்ளே பிளாக் இருக்குது. இப்போ வந்து நான் ரோப்பை வந்து பிளாக்கை வந்து நான் லாக் பண்ணிடுறேன் ரோப்பை வச்சு. ஒரு நாட் ஒன்று போட்டாச்சு. ஸோ தட் த பிளாக் வந்து ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். एक दो और तीन.
a ring and a rope. ரிங்குக்குள்ளே ரோப் இருக்குது. இந்த ரோப்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிங்கு வந்து கையில் வந்து ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இந்த ரோப்பை இன்னொரு எண்டை வந்து நான் லாக் பண்ணிடுறேன். ரிங் இஸ் செப்பரேட்டட், ரோப் நாட்டு போட்டாச்சு. இப்போ ரிங்கை வந்து இந்த ரோப்புக்குள்ளுக்குள்ளே போட முடியாது. போட முடியுமா? முடியாது. ஏக் दो आउट तीन. இதனோட லாஸ்ட் எஃபெக்ட், திஸ் இஸ் நோன் ஆஸ் இந்தியன் ரோப் கட். ரோப்பை கட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு ரெஸ்டோர் இட். இந்த ரோப்பை யாராவது நீங்கள் செக் பண்ணிட்டு கொடுங்க. See, I will clearly explain. I am holding a very lengthy rope. Two ends. This is center or the middle. I am holding the middle. You doubt that? I am holding one end here, middle here, middle center I am keeping the other end here. You cut this rope in the middle. You cut பண்ணுங்க. ஒரு பீஸு, ரெண்டு பீஸு, மூணு பீஸு, நாலு பீஸு. Now I am going to lock. Now I am going to trim the end. கத்திரிக்கோல் கொடுத்துங்க. ரெண்டு பீஸாக கட் பண்ணிங்க இல்லையா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு பீஸ் இருக்கா ரெண்டு பீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. The rope is restored. Thank you very much. We will meet you again on some other occasion. Thank you very much. Bye bye. சூப்பர் மேஜிக். எனக்கு தேர்ட் மேஜிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் மேஜிக்கும் பட் ரிப்பனை வச்சு கட்டே மாத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. மேஜிக் எப்படி இருந்தது உனக்கு? சூப்பராக இருந்ததா? எந்த மேஜிக் ரொம்ப பிடிச்சது? ரோப் ஃபஸ்ட்டு மேஜிக் பிடிச்சதா? ஓகே. ரோப் மேஜிக் எல்லாமே நல்லா பிடிச்சிருந்தது இல்லை? த்ரில்லிங்காக இருந்தது இல்லை? ஓகே. ரொம்ப பலமான ஆள் ஆகிட்டீங்களா நீங்கள்? அது எங்கள் அப்பா சொன்னாங்க அது சாப்பிட்றதுலன்னு. நான் அப்புறமா அப்பா கிட்ட சொன்னேன்
ஆ. அது கயர்ல தான் ஷேப் இருக்குன்னு சொன்னேன். கயர்லாம் மேஜிக்கா இருக்குன்னு சொன்னேன். அப்படியா, கயரில் தான் மேஜிக் இருக்குன்னு சொன்னீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மேஜிக் எப்படி இருந்தது? சூப்பர், சூப்பராக இருந்ததுங்களா? குட் எஃபர்ட்ஸ், என்ஜாய் பண்ணீங்க? நல்லா என்ஜாய் பண்ணோம்.